بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி வகுப்பில் ஒவ்வொரு திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்களும் ஹதீஸ் கலையை பற்றி நம்ம பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் முகத்திமா இப்னு சலாஹில் 5வது 4 குறிப்புகளை முடித்துவிட்டு 5வது குறிப்பில் என்ன சொல்கிறார் என்பதனுடைய சாராம்சத்தை பார்த்தோம். அதை வார்த்தையிலேருந்து வாசித்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன சொல்கிறாருன்னா, அல் ஹாமிசத்து 5வது குறிப்பு, பயனுள்ள குறிப்பில் அல் ஹாமிசத்து என்றால் அல் ஃபாயிதத்துல் ஹாமிசத்து, 5வது குறிப்பாவது அல் குத்துபு நூல்கள், அல் முஹர்ரஜத்து அலா கிதாபில் புகாரி, புகாரி நூலுக்கு மேலாய்வு செய்ய, முஹர்ரஜத்துனா மேலாய்வு செய்யப்பட்ட நூல்கள், அவு கிதாபி முஸ்லிமின், அல்ல முஸ்லீமுடைய கிதாபுக்கு மேலாய்வு செய்யப்பட்ட நூல்கள், அல்ல புகாரி கிதாபுக்கு மேலாய்வு உண்டு, பல பேர் எழுதியிருக்கிறாங்க நூல்கள். முஸ்லீமுடைய கிதாபுக்கு மேலாய்வு உண்டு, நூல் எழுதியிருக்கிறாங்க. அவங்க எதுக்கு எழுதுகிறாங்கன்னு கேட்டால், புகாரி எழுதியிருக்கிற இந்த ஹதீஸ் சம்பந்தமாக, நூல் சம்பந்தமாக எங்கள்கிட்ட கூடுதல் விஷயங்கள் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு காட்டுவதற்காக என்ன செய்வாங்கன்னு கேட்டால், புகாரியோட ஹதீஸை எடுத்து முதல் ஹதீஸை போடுவாங்க. போடும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால், சில நேரத்தில் அந்த ஹதீஸை அப்படி டிட்டோவாகவும் போட்டுருவாங்க. சில நேரத்தில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், பெரிய ஹதீஸாக இருக்குன்னு வைங்க, அதனுடைய சாராம்சத்தை கொண்டாந்து போட்டு புகாரில் இருக்குன்றுவாங்க. ஆனால் அந்த சாராம்சம், அந்த வார்த்தை புகாரில் இருக்காது. அந்த ஹதீஸிலிருந்து இவர்கள் விளங்கின ஒரு விஷயத்தை இவர்களுடைய சொந்த வார்த்தையை கொண்டு போட்டு புகாரில் இருக்குன்றுவாங்க. இப்படியான நூல்களில் இருக்குன்னு சொன்னால் அதை நம்ம என்ன செய்யணும் என்பது தான் சொல்கிறார். அல் குத்துபுல் முஹர்ரஜத்து அலா கிதாபில் புகாரி அவு கிதாபி முஸ்லிமின், முஸ்லீம் கிதாபு அல்லது புகாரி கிதாபுக்கு மேலாய்வு செய்யப்பட்ட நூல்களை பொறுத்த வரைக்கும் லம் எல்தசிம் அவசியமாக்கி கொள்ளவில்லை, முசன்னிஃபுஹா அந்த நூல்களுடைய முசன்னிஃபீன்கள் ஆசிரியர்கள் கட்டாயமாக்கி கொள்ளவில்லை, ஃபீஹா அந்த நூல்களில் நூல்கள் விஷயமாக கட்டாயமாக்கி கொள்ளவில்லை, முவாஃபகதஹுமா அந்த 2 பேருக்கும், புகாரி முஸ்லீமுக்கு, ஹுமாண்டா 2 பேர், அது புகாரி முஸ்லீம், முவாஃபகத்தல் புகாரி ஒ முஸ்லிமின், புகாரி முஸ்லீமுக்கு ஒன்று, அதாவது முவாஃபகத்துனா ஒன்றுபடுதல், ஒன்றுபடுவதை அவங்க அவசியமாக்கி கொள்ளவில்லை. ஃபி அல்ஃபாதில் ஹதீஸி ஹதீஸுடைய லஃப்லுகள் வார்த்தைகள் விஷயத்தில் ஒத்த கருத்தில் இருப்பதை அவங்க அவசியமாக்கி கொள்ளவில்லை. அதே வார்த்தையை தான் எடுத்து போடணுன்றது அவசியமாக்கி கொள்ளலாம். இந்த முசன்னிஃபீன்கள் புகாரிக்கு தஹ்ரீஜ் மேலாய்வு செய்கிறவங்க புகாரியோட ஹதீஸின் கருத்துக்களை வைத்து மேலாய்வு செய்கிறாங்க. புகாரி ஹதீஸ் அப்படி வார்த்தைக்கு வார்த்தை எழுதி அவங்க செய்யலை, அதை அவங்க அவசியமாக்கி கொள்ளவில்லை. லம் எல்தசிம் அவசியமாக்கி கொள்ளவில்லை, முசன்னிஃபுஹா அந்த முஹர்ரஜான நூல்களுடைய ஆசிரியர்கள் அவசியமாக்கி கொள்ளவில்லை, ஃபீஹா அந்த நூல்களில் விதியாக ஆக்கி கொள்ளவில்லை. எதை ஆக்கி கொள்ளவில்லைன்னா, முவாஃபகத்தஹுமா புகாரி முஸ்லீமுக்கு ஒத்திருப்பதை அவசியமாக்கி கொள்ளவில்லை. எதில் ஒத்திருப்பது? ஃபி அல்ஃபாதில் ஹதீஸி ஹதீஸுடைய சொற்களில், ஹதீஸுடைய வார்த்தைகளில் புகாரி முஸ்லீமுக்கு ஒத்திருக்க வேண்டும் என்பதை அவங்க அவசியமாக்கி கொள்ளவில்லை. பி ஐனிஹா, பி ஐனிஹாண்டா அப்படியே டிட்டோ, அப்படியே தாக்கீதுக்கு வரும்ல, முதற்கன்னு படிச்சிருக்கோம், ஐனு நஃப்ஸுங்கிற வார்த்தையெல்லாம் தாக்கீது உறுதிப்படுத்துவதற்காக சொல்லி வரோம். அப்படியேன்னு வச்சுக்கிறேன். பி ஐனிஹான்னு அர்த்தம் அப்படியே அந்த ஹதீஸுடைய லஃப்லுகளை லஃப்லுகள் வார்த்தைகள் விஷயத்தில் புகாரி முஸ்லீமுக்கு ஒத்திருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. அப்படி அவங்க அப்படி தான் எழுதியிருக்கிறோம்னு அவங்க சொல்லவே இல்லை. லம் எல்தசிம் அந்த முசன்னிஃபீன்கள் முஹர்ரஜான நூல்களை எழுதிய ஆசிரியர்கள் அவசியமாக்கி கொள்ளவில்லை, ஃபீஹா அந்த தங்கள் நூல்களில் அவசியமாக்கி கொள்ளவில்லை, முவாஃபகதஹுமா புகாரி முஸ்லீமுக்கு ஒத்திருப்பதை அவசியமாக்கலை. எதில் ஒத்திருப்பது? ஃபி அல்ஃபாதில் ஹதீஸி ஹதீஸுடைய லஃப்லுகளில் பி ஐனிஹா அப்படியே டிட்டோங்கிறோம்ல, அதுக்கு தான் பி ஐனிஹான்னு போடுவாங்க. ஹதீஸுடைய வார்த்தைகளை அப்படியே சொல்ல வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தில் அவங்க ஒத்திருக்கிறதை அவசியமாக்கி கொள்ளவில்லை. மின் கைரி ஜியாதத்தின் ஓ நுக்சானின் கூடுதல் குறைவு இல்லாமல், கூடுதல் ஜியாதத்துனா கூடுதல், நுக்சான் என்றால் குறைவு, கைருண்டா இல்லாமல், மின் கைரி ஜியாதத்தின் ஓ நுக்சானின் கூடுதல் குறைவு இல்லாமல்
அப்படியே அந்த ஹதீஸை கொண்டு வந்து போடுவது என்பதை அவங்க அவசியமாக்கி கொள்ளவில்லை. ஹதீஸ்களின் வார்த்தைகளை, புகாரி ஹதீஸின் வார்த்தைகளை அப்படியே பதிவிட்டு மேலாய்வு செய்ய மாட்டாங்க. முஸ்லீமுடைய ஹதீஸுகளை அப்படியே பதிவிட்டு மேலாய்வு செய்ய மாட்டாங்க. ஒரு 12 வரைக்கும் உள்ள ஒரு ஹதீஸாக இருந்தால் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஒரு 4 வரியை போட்டு இந்த மாதிரி அறிவித்திருக்கிறாருப்பாங்க, மீதி 8 வரியை விட்டுருப்பாங்க, நுக்சான் பண்ணியிருப்பாங்க, அல்லது அதை விட கூடுதலாகவும் சேர்த்துருப்பாங்க. அப்படி தான், அதாவது மின் கைரி ஜியாதத்தின் ஒரு நுக்சானின், கூடுதல் குறைவு இல்லாமல் அப்படியே ஐனிகன்னா என்னது, அப்படியே அந்த ஹதீஸுடைய வார்த்தைகளில் புகாரி முஸ்லீமுக்கு ஒத்திருக்க வேண்டும் என்பதை அவங்க விதியாக்கி கொள்ளவில்லை. நாங்கள் எழுதின தஹ்ரீஜ் என்பது புகாரியுடைய நூலை அப்படி எடுத்து நாங்கள் போட மாட்டோம், அதனுடைய கருத்தை உள்வாங்கி கொண்டு தான் நாங்கள் போடுவோம். பெரிய ஒரு ஹதீஸுடைய ஒரு துண்டை மட்டும் போட்டு என்ன செய்வோம், புகாரில் இருக்குன்னு நாங்கள் போட்டுருவோம், அப்படி தான் அவங்க சொல்லியிருக்காங்களே தவிர அந்த புகாரி முஸ்லீமை முழுசாக அப்படி போட்டு விட்டு அதுக்கு விளக்கமோ சரகோ கூடுதல் வார்த்தையோ இன்னொரு அறிவிப்பையோ அவங்க சேர்க்க மாட்டாங்க. புகாரி முஸ்லீமுடைய வார்த்தைகளை விட மாற்றியும் வார்த்தைகளோட மாற்றி கருத்தை சொல்லக்கூடிய வகையில் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டால் லி கவுனிகும், இவர்கள் ஆகியிருப்பதனால், ரவவ் அறிவிப்பவர்களாக இருந்ததனால், தில்கல் அஹாதீஸ அந்த ஹதீஸுகளை, புகாரி முஸ்லீமில் வர்ற அந்த ஹதீஸுகளை மின் கைரி ஜிஹத்தில் புகாரி முஸ்லீம், புகாரி முஸ்லீம் 2 பேருடைய ஜிஹத் இருக்குல்ல, ஜிஹத்துன்னா திசைன்ற அர்த்தம், அவங்களுடைய வழின்ற அர்த்தம். புகாரி முஸ்லீமுடைய அறிவிப்பாளர் ரூட் இருக்குல்ல, அந்த ரூட் அல்லாமல் வேறு ஹதீஸு வேறு வழியில் அந்த ஹதீஸை அவங்க அடைந்திருக்கிறார்கள். எதனால் எப்படி செய்கிறாங்கன்னு கேட்டால், புகாரி முஸ்லீமில் ஒரு ஹதீஸை ஒரு வார்த்தையை போட்டு சொல்லியிருப்பாங்க, அந்த கருத்துடைய ஹதீஸுகளை இவங்க புகாரி முஸ்லீம்லேருந்து பார்க்காம இவங்களுக்கு ஒரு ஆசிரியர் சொல்லி, அவங்க ஆசிரியர் சொல்லி, அவங்க ஆசிரியர் சொல்லி, அப்படியே போய் வேறு ஒரு ரூட்டு வழியாக போய் ரசூல்லா வரைக்கும் போயிடும். அது புகாரியுடைய சனதாக இருக்காது, இவங்களுக்கு வேறு ஒரு சனதாக இருக்கும். அந்த சனதில் இந்த ஹதீஸை எழுதும் பொழுது அப்போ புகாரில் இருக்கிற மாதிரியே இதில் இருக்காது. அந்த செய்தி தான், அந்த கருத்து தான். அந்த கருத்தை எப்படி வரும்னு கேட்டால், இவர் புகார்லேருந்து காப்பி அடித்தா தானே அப்படி போட முடியும். இவர் புகார்லேருந்து காப்பி அடிக்க மாட்டார், முஸ்லீம்லேருந்து காப்பி அடிக்க மாட்டார். அதை பேசிக்காக வைத்து கொண்டு இந்த புகாரில் வர்ற இந்த ஒரு ஹதீஸை எங்களுக்கு வேறு வேறு வழியில் இது கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லி, எனக்கு அவர் சொன்னார், இவர் சொன்னார், இவர் சொன்னார்னு சொல்லி அந்த புகாரி போட்ட அந்த ஹதீஸ் இருக்குல்ல, அந்த ஹதீஸை ரசூல்லா வரைக்கும் கொண்டு போய் சேர்த்து ஒரு போடுவார். ஆனால் இவர் கிடைச்ச ரூட்டில் வார்த்தை மாறி இருக்கும். புகாரில் இருக்கிற அதே வார்த்தை இதில் இருக்காது, வேறு வார்த்தையாக அந்த கருத்து வரும். அந்த கருத்து வருமே தவிர அந்த வார்த்தை இருக்காது. அதனால் இவங்க எதனால் அந்த புகாரில் உள்ள மாதிரியே அவங்க போடலைன்னு சொன்னால், அவங்க புகாரி முஸ்லீமை பேசிக்காக அந்த நூலை வச்சுக்கிடுவாங்க. இன்னமல்ல அம்மாள் பின்னியாத்து வச்சுக்கிறாங்க. அப்படி வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்கன்னா, இவங்க ஒரு அறிவிப்பாளர், எங்கள் உஸ்தாது இப்படி சொல்லலை, வேறு மாதிரிலாம் சொன்னார், அவர் சொன்னார், இவர் சொன்னார்னு போய் ரசூல்லா வரைக்கும் போய் இந்த இன்னமல் அம்மாள் பின்னியாத்துங்கிற அந்த ஹதீஸ்லையே என்ன செய்வார், இன்னமல் அமாலுங்கிற இன்னமல் அமல்னு ஒருத்தர் சொல்லியிருப்பார். அமால்னு பன்மையாக சொல்லாமல் இன்னமல் அமலு பின்னியாத்துன்னு சொல்லியிருப்பார். இவருக்கு சொன்ன ஒரு ஆசிரியர், அவருடைய ஆசிரியர் அப்படி சொல்லியிருப்பார், அவருடைய ஆசிரியர் அப்படி சொல்லியிருப்பார். இப்படியே கடைசி வரைக்கும் ரசூல்லா வரைக்கும் போவோம். இதை கொண்டாந்து போடுவாங்க, போட்டு புகாரில் இருக்கும்பாங்க. ஆனால் புகாரில் இருப்பது இன்னமல் அமாலுன்னு பன்மையாக இருக்கும், இவர் போட்டிருக்கிறது இன்னமல் அமல்னு இருக்கும். உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். இப்படி போட்டார்கள்னு சொன்னால் இவங்க புகாரியுடைய அந்த வார்த்தையவே நாங்கள் போடணும் என்கிற அவசியத்தை வைத்து கொள்ளவில்லை. இவங்க அந்த புகாரி ஹதீஸை வைத்து கொண்டு இதுக்கு வேறு அறிவிப்பாளர்கள்லாம் இருக்குதான்னு தேடுறாங்க. தேடி என்ன செய்கிறாங்கன்னா, புகாரியை கழிச்சிட்டு எனக்கு எங்கள் உஸ்தாத் சொன்னார், அவருக்கு அந்த உஸ்தாத் சொன்னார், அவருக்கு அந்த உஸ்தாத் சொன்னார், அவருக்கு இப்னு அப்பாஸ் சொன்னார், அவருக்கு ரசூல்லா சொன்னாங்கன்ட்டு இவங்க ஒரு சனதை போடுவாங்க. அதில் இந்த இன்னமல் அமாலு பின்னியாத்தில் என்ன பின்னியாத்துன்னு ஜம்மா இருக்குல்ல, அதை பின்னியத்துன்னு இவருக்கு சொல்லியிருப்பாங்க. பின்னியாத்துன்னு பன்மையாக இருக்குல்ல, இவர் என்ன செய்வார்னா இன்னமல் அமாலு பின்னியத்துன்னு போட்டுட்டு புகாரில் இருக்குன்னு போட்டுருவார். புகாரில் நீயாத்து தான் இருக்கும், நீயத்து இருக்காது. ஆனால் இவர் நீயாத்துன்னு பன்மையாக உள்ள நீயத்துன்னு போடுவார். இட்டுக்கட்டில் இவருக்கு சொன்ன அறிவிப்பாளர் வரிசையில் நீயத்துன்னு வருது, புகாரியுடைய ஆசிரியர்கள் வகையில் நீயாத்துன்னு வந்திருக்குது. அப்போ இந்த ஹதீஸை வேறு ரூட்டுகள்லாம் இருக்குது என்று தேடி பார்த்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அதைத்தான் வெளியிடுறாங்க. வெளியிட்டு புகாரில் இருக்குன்றுவாங்க. புகாரில் இருக்கிற என்ன அர்த்தம்னு கேட்டால், இந்த கருத்துப்பட இருக்குன்ற அர்த்தமே தவிர இந்த வார்த்தை எங்களுக்கு சனதில் கிடைச்சது, எங்கள் சனது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களாம். அப்போ மறுபடி படிங்க விளங்கிறப்ப, அப்போ குத்துபுல் முஹர்ரஜத்து அலா கிதாபில் புகாரி கிதாபி முஸ்லீம்,
புகாரி முஸ்லிம் கிதாபுக்கு மேலாய்வு செய்யப்பட்ட நூல்கள் இருக்க, அது வந்து லம் எல்தசிம் கட்டாயமாக்கி கொள்ளவில்லை, முசன்னிஃபுஹா அதனுடைய ஆசிரியர்கள் கட்டாயமாக்கி கொள்ளவில்லை, ஃபீஹா அந்த அவங்களுடைய நூல்களில் கட்டாயமாக்கி கொள்ளவில்லை, முவாஃபகத்தஹுமா புகாரி முஸ்லிமுக்கு ஒத்திருப்பதை கட்டாயமாக்கவில்லை. எதில் ஒத்திருப்பது? ஃபி அல்ஃபாலில் ஹதீஸி ஹதீஸுடைய வார்த்தைகளில் சொற்களில் ஹதீஸுடைய சொற்களில் ஒத்திருப்பதை அவங்க கட்டாயமாக்கி கொள்ளவில்லை. அவருக்கு ஒத்திருக்க அவருக்கு சொன்னதையே தான் நாங்கள் சொல்லுவோம் என்று அவங்க கொள்கையை வச்சிருக்கல. பி ஐனிஹா அப்படியே டிட்டோன்னு அர்த்தம். அந்த ஹதீஸுடைய வார்த்தைகளை அப்படியே ஒத்திருப்பதை அவங்க என்ன செய்யலை? கொள்கையாக கொள்ளவில்லை. மின் கைரி ஜியாதத்தின் நுக்சானின் கூடுதல் குறைவு இல்லாமல் அதில் என்ன இருக்கோ அப்படித்தான் போடுவோம் என்பதை அவங்க கொள்கையாக வைத்திருக்கவில்லை. ஏன் வைத்திருக்கவில்லை என்று கேட்டால், கவுனிகும் ரவவ் அவர்கள் அறிவித்திருக்கிற காரணத்தினால். யாரை? இந்த முஹர்ரஜா நூல் எழுதுனாங்கள்ல மேலாய்வு, அவங்க அறிவித்திருக்கிறார்கள். தில்கல் அஹாதீஸ அந்த ஹதீஸுகளை புகாரி முஸ்லிமில் வருகிற அந்த ஹதீஸுகளை அறிவித்திருக்கிறார்கள். மின் கைரி ஜிஹத்தில் புகாரி புகாரியுடைய வழி இல்லாத வேறு வழியில். புகாரிக்கு ஒரு வழின்னா ரூட்டு அறிவிப்பாளர் வரிசையை சொல்கிறார். மின் கைரி ஜிஹத்தில் புகாரி புகாரியுடைய அறிவிப்பாளர் அல்லாத வழியில் இந்த ஹதீஸை அவங்க அடைந்திருக்கிறார்கள். அதைத்தான் அவங்க போடுவாங்க. புகாரிட்ட இருந்தே காப்பி பண்ணால் தான் புகாரில் உள்ளது அப்படி டிட்டோ போடுவாங்க. புகாரி உள்ள அந்த ஹதீஸை வந்து புகாரியுடைய அறிவிப்பாளர் இல்லாமல் வேறு அறிவிப்பாளர் வழியாக அவங்க பெற்றிருக்கிறாங்க. அப்படி வரும்போது அதில் என்ன வார்த்தை வருது அதை தான் போடுவாங்க. அது புகாரிக்கு உள்ள வார்த்தை கொஞ்சம் மாற்றமாக கூட இருக்கலாம். மின்கைரி ஜிஹத்தில் புகாரி முஸ்லீம் புகாரி முஸ்லீமுடைய அறிவிப்பாளர் வரிசை இல்லாமல் வேறு வழியில் இந்த ஹதீஸை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள். எதனால் அப்படி செஞ்சாங்கன்னு கேட்டால், தலபன் உழுவில் இஸ்னாத் இஸ்னாதுடைய உயர்வு, உழுவுன்னா உயர்வுன்னு அர்த்தம், அலாண்டா உயர்ந்தான். இஸ்னாதுன்னு அறிவிப்பாளர் வரிசை, அறிவிப்பாளர் வரிசையுடைய உயர்வை நாடியதற்காக வேண்டி இதை செய்கிறாங்க. அறிவிப்பாளர் வரிசையுடைய உயர்வு என்று சொன்னால், இப்போ நம்ம வந்து புகாரில் இருக்குன்னு நம்ம போட்டோம்னு சொன்னால் நமக்கும் புகாரிக்கும் என்ன இல்லை, தொடர்பு இல்லாமல் போயிடுது. இப்போ நான் ஒரு புகார்லேருந்து எடுத்து போட்டேன்னு சொன்னால் அந்த ஹதீஸை வந்து புகாரில் இருக்குன்னு நான் எடுத்து போட்டிருக்கேனே தவிர அந்த ஹதீஸுக்கு அறிவிப்பாளர் வரிசை என்கிட்ட கிடையாது. அதே நேரத்தில் எனக்கே ஒரு அறிவிப்பாளர் வரிசை இருந்துச்சுன்னு சொன்னால் அப்போ என்னவாயிரும்? அதனுடைய சனது உயர்வானது ஆயிரும். இவர் என்ன செய்வார்னு கேட்டால், இன்னமல்லாமாலு பின்னியாத்துன்னு புகாரில் இருக்குன்னு வச்சுக்கிறேங்க. இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இவர் உஸ்தாதிட்ட போய் கேட்குறாரு. அவர் என்ன செய்கிறாருன்னா, இன்னமல்லாமாலு பின்னியத்து என்று எங்கள் உஸ்தாது சொன்னாரும்பார். அந்த உஸ்தாதிட்ட போய் கேட்பார். அவர் என்ன செய்வார்? இன்னமல்லாமாலு பின்னியத்து என்று சொன்னார்னு இன்னொரு உஸ்தாதை காட்டுவார். இப்படியே வேறு ஒரு ரூட்டில் போய் ரசூல்லா வரைக்கும் போயிடும். அப்போ இதில் இந்த சனது வந்து உயர்வான சனதாக போயிடும். ஏன்னு கேட்டால், இவருக்கு நேரடியாகவே அறிவிப்பாளர் வரிசை இருக்குது. ஒரு கித்தாப்பில் உள்ளதை நம்பி அதுக்கு பிந்தி உள்ளதை மட்டும் இவங்க சேர்த்துக்கிற மாட்டாங்க. அனைத்துக்கும் இவங்கள்ட்ட சனது இருக்கும். அப்போ சனதுடைய உயர்வை நாடியதற்காக வேண்டி உளுவுல் இஸ்னாதுன்றே ஒரு வகை இருக்குது. அது பிறகு நான் விளைக்கிறேன். இப்போதைக்கு நீ எப்படி விளைக்கிறீங்கன்னு கேட்டால், இஸ்னாதுடைய உயர்வான இஸ்னாது உயர்தரமான சனதிற்காக வேண்டி என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அவங்க புகாரி முஸ்லீம் அல்லாத வழியில் உள்ள செய்திகளை என்ன செய்வாங்க? எடுத்து சொல்வார்கள். எனவே ஹசல ஃபீஹா இந்த முஹர்ரஜான நூல்களில் அமைந்து, ஹசலன்னா உண்டாகிவிட்டதுன்னு அர்த்தம், அமைந்து விட்டது. இப்போ ஹசல ஃபீஹா அந்த நூல்களில் அமைந்து விட்டது. பாலு தஃபாவுத்தி ஃபில் அல்ஃபால் வார்த்தைகளில் சில ஏற்றத்தாழ்வுகள் வித்தியாசங்கள் ஏற்பட்டு விட்டது. புகாரில் இருக்குன்னு சொல்லுவார், அந்த வார்த்தை அப்படியே இருக்காது. முஸ்லீமில் இருக்குன்னு சொல்லுவார், வேறு வார்த்தையை கொண்டு சொல்லுவார். அந்த வார்த்தைகளில் ஏற்றத்தாழ்வு ஏற்பட்டது இதனால் தான். அப்போ இந்த முஹர்ரஜான் நூல் எழுதினவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், புகாரி முஸ்லீமுடைய ஹதீஸ் வந்து இந்த சனது மட்டுமல்ல, இந்த ஹதீஸுக்கு வேறு சனதும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு ரூட்டில் போய் சனதை கண்டுபிடிச்சி அவங்க உஸ்தாது சொன்னதுன்னு போவாங்க. அது ரசூல்லா வரைக்கும் போயிடும். அப்படி போகும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இவங்க உஸ்தாது எதை சொன்னாரோ அந்த ஹதீஸை கொண்டாந்து போட்டு விட்டு இப்படி புகாரியில் இருக்கிறதுன்னு போட்டுருவார். புகாரில் அப்படியே டிட்டோ இருக்காது. இன்னமல்லாமல் பின் நீயாத்துன்னு தான் புகாரில் இருக்கும். இவருடைய நூலில் இன்னமல்லாமல் பின் நீயத்தின் ஒருமையாக இருக்கும். ஏன்னு கேட்டால், அந்த வார்த்தை அப்படி போடணுங்கிற ஒரு கொள்கை கிடையாது. அவர் கொள்கை என்ன? எனக்கு என் ஆசிரியர் வழியாக சனதோட என்ன கிடைத்தது என்பதை நான் போடுறேன். இன்னொரு கித்தாபில் உள்ளதை காப்பி அடித்து நான் போட்டால் சனதில் கொஞ்சம் மட்டும் அது எனக்கே சனது இருந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து சனதில் உயர்வானதாயிரும்.
அந்த மாதிரி ஒரு காரணத்துக்கு செய்வார்கள். திருப்பி ஒருக்கா பாருங்கள். கவுனிகம் ஏன் அப்படியே புகாரி முஸ்லீமில் உள்ளது அப்படி காப்பி அடிக்கலன்னு கேட்டால் கவுனிகம் ரவவ் இவர்கள் அறிவித்திருக்கிற காரணத்தினால். கவுனுண்டா அந்த ஆகுதல்ன்ற அர்த்தம், அறிவித்து இருக்கிறன்னு வச்சுக்கலாம். கவுனிகம் ரவவ் அவர்கள் அறிவித்திருக்கிற காரணத்தினால். எதை அறிவிக்கிறாங்க? தில்கல் ஹதீஸ, அந்த ஹதீஸுகளை. எந்த ஹதீஸுகளை? புகாரி முஸ்லீமில் உள்ள ஹதீஸுகளை அறிவிக்கிறாங்க. மின் கைரி ஜிஹத்தில் புகாரி ஓ முஸ்லீம், புகாரி முஸ்லீமுடைய வழி அல்லாத வேறு வழியில், புகாரி முஸ்லீமுடைய ரூட் இருக்கிற அறிவிப்பாளர் வரிசை அது அல்லாத வேறு வழியில் இவங்க இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. எதுக்கு இப்படி அறிவிக்கிறாங்கன்னு கேட்டால், தலபன் உழுவில் இஸ்னாத், சனதுடைய உயர்வை கருத்தில் கொண்டு. தலபன்னா கருத்தில் கொள்வது, தேடின்னு அர்த்தம். அப்போ உழுவுல் சனதுடைய உயர்வை நாடி, உயர்வை தேடி இவங்க என்ன செய்கிறாங்க? நம்மளே ஒரு சனதை போட்டால் உயர்வாக இருக்கும்ல என்ற காரணத்திற்காக புகாரி எந்த ரூட்டில் அதை அறிவிச்சிருக்கிறார் அந்த ரூட்டில் பிடிக்காம, இது புகாரிக்கு அந்த ரூட்டில் கிடச்சிருக்குது, எனக்கு இந்த ரூட்டில் கிடச்சிருக்குன்னு என்ன செய்வாங்க? அந்த ஹதீஸை கொண்டாந்து போடுவாங்க. அப்படி போட்டாங்கன்னா என்னவாயிருன்னா, இப்போ ஹசலஃபீஹா இந்த முஹர்ரஜான நூல்களிலே அமைந்து விட்டது. ஹசலன்னா ஏற்பட்டு விட்டது, ஃபீஹா இந்த முஹர்ரஜான நூல்களில் ஏற்பட்டு விட்டது. பாலு தஃபாவுத்தி சில வித்தியாசங்கள், தஃபாவுத்தனா ஏற்றத்தாழ்வு, அதாவது வித்தியாசங்கள். பாலு தஃபாவுத்தி சில வித்தியாசங்கள் ஏற்பட்டு விட்டன. ஃபில் அல்ஃபாலி சொற்களில், சொற்களில் புகாரில் இருக்கும்பாரு இவர் போட்ட சொல் அதில் இருக்காது. புகாரி சொல் வேறையாக இருக்கும், இவர் சொல் வேறையாக இருக்கும். சில சின்ன வித்தியாசங்கள் இதனால் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ உதாரணத்துக்கு இதை சொன்னதுக்காக வேண்டி உங்களுக்கு என்ன செய்வோம்? அந்த மாதிரி எழுதின நூல்களை உங்களுக்கு காட்டுறோம். இது வரைக்கும் அவர் சொல்லிட்டார். முஹர்ரஜான நூல்கள்ங்கிறார்ல, அது எங்கே யாரெல்லாம் அளிக்கிருக்காருன்னு கேட்டால், அதாவது அல் முஸ்தஹரஜி லில் இஸ்மாயிலி, இஸ்மாயிலின்னு ஒருத்தர் நினைஞ்சாரு இந்த மாதிரி நூல் எழுதியிருக்கிறார். இது நாம் தேடி உங்களுக்கு எடுத்து தருவது. இப்னு சலாஹ் சொன்னதில்லை. இப்னு சலாஹ் இதை சொல்லிட்டார், இப்படி சில நூல்கள் இருக்குன்னு. அப்படி எத்தனை நூல்கள் இருக்குது, நிறைய இருக்குதான்னு உங்களுக்கு டவுட் வரும்னா அதை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி ஒரு பட்டியல். அல் முஸ்தஹரஜுல் இஸ்மாயிலி, இஸ்மாயிலி என்பவருடைய முஸ்தஹரஜ் அவர் எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறாரு? புகாரிக்கு முஸ்தஹரஜ்னு எழுதியிருக்கிறார். அவர் என்ன எழுதுவார்னு கேட்டால், புகாரிக்கு கிடைத்த ஹதீஸ் எனக்கும் கிடைச்சிருக்குது, புகாரி வழியாக கிடைக்கல, என்னுடைய ஆசிரியர் வழியாக ரசூல்லா வரைக்கும் போகிற ரூட் என்கிட்ட இருக்குது அப்படின்னு காட்டுவதற்காக என்ன செய்கிறாருன்னு கேட்டால், புகாரில் உள்ள எல்லா ஹதீஸுகளுக்கும் இவர் வேற ஒரு சனதை சொல்லுவார். புகாரி வழியாக இல்லாமல் வேறு வழியில் எனக்கு கிடைத்திருக்குன்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட நூல்களில் ஒன்று அது இஸ்மாயில் எழுதின முஸ்தஹரஜ் ஒன்று. பர்கானி என்பவர் ஒளியில் பர்கானி எழுதின அது ஒன்று. அப்புறம் அபு அஹ்மது அல் ஹித்ரிஃபி, அபு அஹ்மது என்பவர் எழுதின ஒரு நூல். அபு அப்துல்லா இப்னு அபி துஹைல் என்பவர் எழுதின நூல். அபி பக்கர் இப்னு மர்தவைஹி எழுதின ஒரு நூல், புகாரிக்கு எழுதின ஒரு நூல். அபு அவானா அல் இஸ்ஃபிராயினி முஸ்தஹரஜ் அபு அவானாங்கிற ஒரு நூல். அபு ஜாஃபர் இப்னு ஹம்தான் முஸ்தஹரஜ் அபு ஜாஃபர் இப்னு ஹம்தான்கிற நூல். அபு பக்கர் இப்னு ரஜா நைசாபுரி இந்த ஒரு முஸ்தஹரஜ் நூல். அபி பக்கர் அல் ஜவுசகி இவர் ஒரு முஸ்தஹரஜ் எழுதியிருக்கிறாரு. ஒலே அபி ஹாமிது ஷாரிக்கி, அபு ஹாமிது ஷாரிக்கி என்பவர் நூல் எழுதியிருக்கிறாரு. ஒலே அபி வலிது ஹஸ்ஸான் இப்னு முகமது அல் குரைஷி அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு. ஒலி அபி இம்ரான் மூசமுன் அல் அப்பாஸுல் ஜுவைனிங்கிற ஒரு இதே மாதிரி முக்தஸ் எழுதியிருக்கிறாரு. தூசிங்கிறவர் ஒலி அபின் நஸ்ரி தூசி என்பவர் எழுதின முஸ்தஹரஜ். அலி ஒலி அபி சயீத் இப்னு அபி உஸ்மான் அல் ஹியரி அலா முஸ்லிமின், இவர் முஸ்லீமுக்கு முஸ்தஹரஜ் எழுதுகிறார். முஸ்லீம் நூலுக்கு முஸ்தஹரஜ் எழுதிய அபு சயீத் அவங்களுடைய நூல். ஒலி அபி நயீம் அல் இஸ்பஹானி அபு நயீம் என்பவர் எழுதின முஸ்தஹரஜ்ங்கிற நூல். அதே மாதிரி அபு அப்துல்லா இப்னுல் அஹ்ரம் இப்னுல் அஹ்ரம் என்றவர் எழுதின ஒரு நூல். அபூதருல் ஹரவி என்பவர் நூல். அபு முகமது அல் ஹல்லால் என்பவர் எழுதிய நூல். அபு அலி மாசர்ஜி என்பவர் எழுதின நூல். அபி மசூத் சுலைமான் இப்னு இப்ராஹிம் அல் இஸ்பஹானி சுலைமான் இப்ராஹிம் என்பவர் எழுதின ஒரு நூல். அபூபக்கர் அல் எஸ்தி என்பவர் எழுதின அலா குல்லி மின்ஹுமா, புகாரி முஸ்லீம் ரெண்டுக்கும் உள்ளதாக நினைஞ்சிருக்காரு, அவர் எழுதியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒலி அபூபக்கர் இப்னு அப்தானி ஷீராசி, அபூபக்கர் இப்னு அப்தான் ஷீராசிங்கிற எழுதியிருக்கிறாரு.
அலைஹிமா புகாரி முஸ்லீம் ரெண்டுக்குமே முஸ்தகரஜ் எழுதியிருக்கிறாரு. ஃபி முஅல்லஃபின் வாஹிதின் ஒரு நூல்லையே 2 பேருடைய இதுக்கு முஸ்தகரஜ் எழுதியிருக்கிறார். இப்படி நிறைய எழுதியிருக்கிறாங்க. இந்த நூல்களை பற்றி என்ன முடிவு எடுக்கிறத அவர் சொல்கிறார். இந்த மாதிரி நூல்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் முஸ்தகரஜின்ற தலைப்பில் கொடுத்துருப்பாங்க. முஸ்தகரஜ் அபி அவானா என்கிற நூலில் பார்ப்பீங்க. என்னென்னு பார்ப்பீங்க, இது புகாரில் உள்ளதுன்னு ஹதீஸை போட்டிருப்பார், ஆனால் இருக்காது. அதுக்கு என்ன அர்த்தம், புகாரில் இருக்கிற ஒரு ஹதீஸை இவர் தேடி பார்க்குறார். வேறு வேறு ரூட்டில் கிடையாது. நம்ம ஒரு மார்சாவில் படித்தவன் அந்த ஆசிரியர் வேறு மாதிரில சொன்னார், அவருடைய ஆசிரியர் வேறு மாதிரில சொன்னாருன்னு அந்த வார்த்தை வித்தியாசம் இருக்கும்ல, அந்த மாதிரியாக போய் சனது வரைக்கும் கொண்டாந்து போட்டு இது புகாரில் இருக்குதுன்னு போட்டுருவார். புகாரில் இருக்குமான்னா இருக்கும், அந்த கருத்து இருக்கும். இந்த சொல் அப்படி இருக்குமான்னா அந்த சொல் அப்படி இருக்காது. ஏன்னு கேட்டால் இவர் புகாரியை காப்பி அடிக்கலை, புகாரியில் இருக்கிறது மாதிரியான ஹதீஸுக்கு வேறு ரூட் இருக்காங்கிறத இவருடைய ஆய்வுடைய நோக்கம். புகாரியுடைய ஹதீஸில் இருக்கிறதுக்கு சார்ந்த மாதிரி வேறு ரூட்டில் இந்த ஹதீஸ் கிடைத்திருக்குதா, அந்த நோக்கத்தில் எழுதுறதுனால இப்படி வந்துருச்சு. இதெல்லாம் முஸ்தகரஜ் என்பது இருக்குது என்பதற்கு நம்ம எடுத்து காட்டக்கூடியது. சரி, அதே மாதிரி முஸ்தகரஜ் நூலுடைய நிலைப்பாட்டை சொல்லிடுறாரு. இன்னும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் தனித்தனி நூல்களாக சில முஅல்லிஃபீன்கள் எழுதியிருக்கிறாங்க, சில நூலாசிரியர் எழுதியிருக்கிறாங்க. அவங்க என்னென்ன மாதிரி நூலாக எழுதியிருக்காங்கன்னு கேட்டால் இது எல்லாமே ஹாக்கதா இப்படித்தான் மா அஹ்ரஜகுல் முஅல்லிஃபூன சில நூலாசிரியர்கள் பதிவு செய்து எழுதியிருக்கிறார்கள். ஃபி தசானீஃபிஹிம் அல் முஸ்தகில்லா தனித்த அவர்களுடைய தனித்தன்று சொன்னால் புகாரி முஸ்லீமை காப்பி அடித்து இல்லை, இவங்களாவே என்ன செய்வாங்கன்னு கேட்டால் சில நூலை எழுதுவாங்க. எழுதி ஒரு ஹதீஸை போட்டுட்டு இவங்களே ஒரு சனதோடு போடுவாங்க. போட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அஹ்ரஜகுல் புகாரி புகாரியும் இதை பதிவு செய்திருக்கிறான்னு போடுவாங்க. இவங்க இந்த புகாரிக்கு மேலாக எழுதினவங்க இல்லை, பல நூல்கள்லேருந்து எடுத்து எழுதுவாங்க. பல நூல்களில் உள்ள ஹதீஸுகள் இருக்கு. இவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இவங்களா ஒரு சனதை போட்டு தொழுகை சம்பந்தமான ஹதீஸை போகிறாங்கன்னு வைங்களேன், எனக்கு அவர் சொன்னார், இவர் சொன்னார், இவர் சொன்னார்னு இவர் ஒரு சனதை போடுவார். போட்டு அந்த ஹதீஸுடைய வாசகத்தை போட்டுட்டு இதை புகாரியும் வெளியிட்டிருக்கிறாரு, அல்லது இதை திருமதி வெளியிட்டிருக்கிறாரு, இதை நசாயி வெளியிட்டிருக்கிறாருன்னு நோட்டு கொடுப்பார். அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் இதே அர்த்தம்தான். இதே வாசகம் புகாரில்னு வழங்கிவிடாதீங்க. இவராக ஒரு ஹதீஸுக்கு சனதோட ஒரு நூலை எழுதி விட்டு, ஆனால் இது முஸ்தகரஜ் நூல் இல்லை, தனி நூல். முஸ்தகரஜ் இல்லாமல் புகாரி முஸ்லிம் நசாயி என்னென்ன கித்தாப்பில் இருக்கோ அந்த மாதிரி ஹதீஸுகளை எல்லாம் இவர் சுய சனதோடு எழுதுவார், காப்பி அடித்து எழுத மாட்டார். இவருடைய ஆசிரியர்னு செய்வார். இவங்களும் ஹதீஸ் ஆசிரியர்களாக இருக்கிறாங்க, அந்த மாதிரி எழுதுவாங்க. அப்படி எழுதும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இவங்களா தேடி எடுத்த ஒரு ஹதீஸை எழுதிவிட்டு இந்த ஹதீஸை புகாரியும் கூட பதிவு செஞ்சுருக்கிறாருன்னு போடுவாங்க. அதை வச்சுக்கிட்டு இதே வார்த்தை புகாரில் இருக்கும்னு சொல்லி மாட்டிக்கிறாதீங்க, ஏமாந்துடாதீங்க. இவங்க அந்த கருத்தை தான் வச்சு சொல்லுவாங்க. அதுதான் சொல்கிறோம் ஹாக்கதா. இதே போன்று தான் மா அஹ்ரஜகு மாண்டா அல்லது அஹ்ரஜகுல் முஅல்லிஃபூன ஆசிரியர்கள் எழுதியவை வெளிப்படுத்தியவைன்னா எழுதியவை ஃபி தசானிஃபிஹிம் அல் முஸ்தகில்லா தனித்த அவர்கள் தனித்தன அர்த்தம். புகாரியை மையமாக வைத்து எழுதுகிற நூல் கிடையாது. இது முஸ்லிமை மையமாக வைத்து எழுதுகிற நூல் கிடையாது, தலைப்பு மையமாக வச்சு எழுதுனது. தலைப்புனா என்ன, உழு, தொழுகை, நோன்பு, ஜக்காத்துன்னு இவங்களா ஹதீஸை திரட்டுவாங்க. திரட்டி முடிச்சுட்டு இந்த கிதாப் எழுதி முடிச்சுவிட்டு என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொரு ஹதீஸையும் எடுத்துக்கிட்டு இந்த ஹதீஸ் வேறு நூல்களில் வந்திருக்கான்னு இவங்க பார்ப்பாங்க. பார்த்து அதை குறிப்பிடுவாங்க. இது புகாரில் இருக்குது, இது முஸ்லீமில் இருக்குது, இது திருமதியில் இருக்குதுன்னு போட்டிருப்பாங்க. அதனுடைய அர்த்தம் என்ன, இந்த வாசகமே புகாரில் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா இந்த வாசகம் இவங்க சனதில் வர்ற வாசகம், இவங்களா கண்டுபிடிச்சாங்கல்ல அந்த அறிவிப்பாளர் வரிசையில் உள்ள வாசகத்தான் இவங்க போட்டிருப்பாங்க. போட்டுட்டு அப்புறம் இந்த ஹதீஸ் புகாரில் இருக்கான்னு தேடுவாங்களா, இந்த கருத்தில் ஹதீஸ் இருக்கும், உடனே என்ன செய்வாங்கன்னா புகாரின்னு போட்டுருவாங்க. நீங்கள் பைஹக்கின்னு கிதாப் இருக்குது, அதில் புகாரியில் உள்ளதுன்னு போட்டார்னு சொன்னால் நீங்கள் புகாரின்னு மட்டும் போட்டுக்கூடாதீங்க. ஏன்னு கேட்டால் இதே வார்த்தை புகாரில் இருக்காது, பெரும்பாலும் சில நேரத்தில் இருக்கலாம். அதனால் இதை எப்படி டீல் பண்ணணுங்கிறது இப்போ சொல்ல போகிறார். ஹாக்கதா இப்படித்தான் மா அஹ்ரஜகுல் முஅல்லிஃபூன நூலாசிரியர்கள் பதிவு செய்தவை ஃபி தசானிஃபிஹிமில் முஸ்தகில்லா தங்களுடைய தனித்த நூல்கள்னு சொன்னால் புகாரி முஸ்லீமுக்கு மேலாய்வு செய்யாமல் தனியாகவே எழுதுகிறாங்க. அப்படிப்பட்ட நூல்கள் எது மாதிரி சுனனுல் கபீர், சுனனுல் கபீருங்கிற சுனனுல் குப்ரான்னு சொல்லுவாங்க, சுனனுல் கபீர் என்றும் சொல்வார்கள்.
குப்ராங்கிறது தான் கரெக்டான வார்த்தை. சுனனுங்கிறது பன்மையாக இருக்கிறதுனால அல் குப்ராங்கிறது மன்னதா தான் வரணும். சுனனுல் கபீர் குப்ரா தான் அதுக்கு பேர். இவர் கபீர்னு போட்டிருக்காரு. சுனனில் கபீரில் பைஹேக்கி, பைஹேக்கி சொந்தமான சுனனுல் குப்ராங்கிற நூலை போல ஷரஹி சுன்னா, ஷரஹு சுன்னாங்கிற நூல் இல்லை அபி முகமது அல் பகவி, இமாம் பகவி அவர்களுக்கு சொந்தமான ஷரஹு சுன்னாங்கிற நூலை போல இந்த 2 நூல்களுமே வகைரிஹிமா இன்னும் மற்றவர்கள் எழுதி நூலை போல. இந்த நூல்கள்லாம் என்னென்னு கேட்டால், இவங்களா தொழுகை நோம்புன்னு தலைப்பு போட்டு ஹதீஸை தேடி எழுதுகிறாங்க. எழுதி முடிச்சுட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த ஹதீஸு புகார்லையும் இருந்தால் வெயிட்டு தானே, அதை கொண்டாந்து செய்வாங்க. இது புகார்லையும் வந்திருக்குது, இது முஸ்லீமில் வந்திருக்கும்பாங்க. அதனுடைய கருத்து என்ன? இந்த கருத்துப்பட உள்ள ஹதீஸு புகாரில் இருக்குன்னு அர்த்தம். அது வார்த்தையை நாங்கள் காப்பி அடிக்கலை. நாங்கள் எங்களுக்கு உஸ்தாது வழியாக கிடைத்த சனதின்படி என்ன வார்த்தை வந்துச்சோ அதைத்தான் போட்டிருக்கிறோம்னு சொல்லிடுவாங்க. மிம்மா காலுஃபி, அவங்க அதில் சொல்லுவார்கள், அஹ்ரஜஹுல் புகாரி, புகாரி இதை பதிவு செய்திருக்கிறார், முஸ்லிமுன், முஸ்லீம் பதிவு செய்திருக்கிறார் என்று அவங்க சொல்லுவாங்க. இதில் புகாரி முஸ்லீமில் இல்லாத ஹதீஸை கொண்டாந்து போட்டுட்டு புகாரி பதிவு செஞ்சுருக்கிறான்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், இவங்க புகாரியில் உள்ளதை காப்பி பண்ணி அடித்து சொல்ல மாட்டாங்க. இவங்க சனதில் உள்ள ஒரு ஹதீஸை கொண்டாந்து போட்டுட்டு புகாரி வெளியிட்டிருக்கிறார்னு போட்டால் என்ன அர்த்தம்னு கேட்டால், இந்த கருத்தில் புகாரில் இருக்குன்னு அர்த்தம். இவர் சொல்கிறத நம்பி நீங்கள் புகாரின்னு போட்டு பேசி மாட்டிக்கிறாதீங்க. பைஹேக்கி இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, பகவிலாம், இவங்கெல்லாம் புகாரி முஸ்லீம்னு போடுவாங்க. அதனுடைய கருத்து என்னென்னு கேட்டால், நாங்கள் எங்களுக்கு உள்ள சனதோடு தான் இந்த ஹதீஸை வெளியிட்டிருக்கிறோம், இந்த கருத்தில் உள்ள ஹதீஸு புகாரில் இருக்குன்னு அர்த்தம். புகாரில் இருக்கிற வார்த்தை வேறையாக இருக்கலாம். அப்போ புகாரின்னு நீங்கள் சொல்ல பயான் பண்ண நினச்சிங்கன்னு சொன்னால், நீங்களாக புகாரில் போய் பார்க்காம அதை சொல்லிடாதீங்க. அஹ்ரஜஹுல் புகாரி முஸ்லீம், புகாரி முஸ்லீம் வெளியிட்டிருக்கிறார்கள் என்று சொல்வார்களே, அந்த மாதிரியான விஷயங்களும் இப்படித்தான். ஃபலா யுஸ்தஃபாது பிதாலிக்க, இதிலிருந்து விளங்க முடியாது. இஸ்தஃபாத என்றால் பெற்றுக்கொண்டான், விளங்கினான் அர்த்தம். ஃபலா யுஸ்தஃபாது பிதாலிக்க, இதை கொண்டு விளங்க முடியாது. அக்ஸரு மின் அன்னல் புகாரிய முஸ்லிமன், புகாரி முஸ்லிம் 2 பேரும் அஹ்ரஜ அஸ்ல தாலிக்கல் ஹதீஸ், இந்த ஹதீஸுடைய அடிப்படையை பதிவு செய்திருக்கிறார்கள். மா எஹத்திமாலி ஐயக்கூன பைனஹுமா தஃபாவுத்துன், 2க்கு மத்தியில் தஃபாவுத்து வித்தியாசங்கள் இருக்க சாத்தியம் இருக்குது. எஹத்திமாலி என்றால் சாத்தியம், தஃபாவுத்து என்றால் வித்தியாசங்கள். அப்போ புகாரி வெளியிட்டிருக்காருன்னு சொன்னார்களேயானால் அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், அஹ்ரஜ இந்த புகாரி முஸ்லீமை வெளியிட்டிருக்கிறார்கள், அஸ்ல தாலிக்கல் ஹதீஸ், இந்த ஹதீஸுடைய அஸ்லை கருத்தை வெளியிட்டிருக்கிறார்கள், வார்த்தையும் இல்லை. நான் சொன்ன ஹதீஸுக்கு இந்த கருத்து புகாரில் வந்திருக்குன்னு அர்த்தம். மா எஹத்திமாலி ஐயக்கூன பைனஹுமா தஃபாவுத்துன், அந்த 2க்கு மத்தியில் வித்தியாசங்கள் இருக்குது என்ற சாத்தியத்துடன், எஹத்திமால்னா சாத்தியம் இருக்கிறது, ஐயக்கூன பைனஹுமா தஃபாவுத்துன், அந்த 2க்கு மத்தியில் தஃபாவுத்து வித்தியாசங்கள் எதில்? ஃபில் லஃபுலி, வார்த்தைகளில் வித்தியாசம் இருக்கலாம். புகாரின்னு நான் போட்டிருப்பேன், போட்டாலும் இது புகாரில் இருக்காது, இந்த அடிப்படை இருக்கும். அசல் தாலிக்கல் ஹதீஸ், நான் வெளியிட்டிருக்கிற அந்த ஹதீஸுடைய அடிப்படையான கருத்து புகாரில் இருக்கும், இந்த வார்த்தை இருக்காது, வித்தியாசமே இல்லாமல் அப்படியே இருக்குன்னு நீங்கள் விளங்கிக்கிறாதீங்க. ஏன்னா அதில் வித்தியாசங்கள் இருக்கலாம்னு சொல்கிறார். ருப்பமா காண தஃபாவுத்தன் ஃபி பாதில் மானா, சில நேரத்தில் ருப்பமானா சில வேளை, காண தஃபாவுத்தன் ஃபி பாதில் மானா, சில கருத்தில் கூட வித்தியாசங்கள் வந்துடும். இவர் புகாரில் இருக்குன்னு போட்டிருப்பார், அந்த கருத்தில் அது இருக்காது, கருத்தில் கூட வித்தியாசம் வந்துவிடும். ஃபக்கத் வஜத்து ஃபி தாலிக்க மாஃபிஹி, ஃபக்கத் வஜத்து நானே கண்டிருக்கிறேன், இவர் சொல்கிறார். ஃபக்கத் வஜத்து நானே கண்டிருக்கிறேன், ஃபி தாலிக்க இது விஷயமாக, மாஃபிஹி பாது தஃபாவுத்தி எதில் சில வித்தியாசங்கள் ஏற்றத்தாழ்வு இருக்கிறதோ அதை நானே பார்த்துருக்கிறேன். மின் ஹைசுல் மானா, கருத்து அடிப்படையில் வித்தியாசமான விஷயங்களை கூட இவங்க புகாரின்னு போட்டுருவாங்க. அதாவது புகாரில் அந்த கருத்து கூட புகாரில் இருக்காது, அதிலே வித்தியாசம் இருக்கும், அதை புகாரின்னு போட்டிருப்பார்கள் என்பதை நானே பார்த்துருக்கிறேன். அதனால் பைஹக்கி இந்த மாதிரி பகவி போன்ற அறிஞர்கள், தனி நூல் எழுதிய அறிஞர்கள் ஒரு ஹதீஸை எழுதிவிட்டு இது புகாரில் வருதுன்னு சொல்வார்களே, ஆனால் அந்த புகாரில் அந்த வார்த்தை வருதுன்னு அர்த்தம் கிடையாது. இவங்களுக்கு கிடைச்ச சனதை எழுதிவிட்டு இந்த கருத்தில் வந்திருக்குன்னு சொல்வார்கள். ஆனால் அந்த கருத்தில் கூட இல்லாமல் இருக்கும், அந்த வார்த்தையில் கூட வித்தியாசம் வந்துடும். சில நேரத்தில் இந்த கருத்தில் புகாரில் இருக்குன்னு சொல்லுவாங்க, உள்ளே நுழைஞ்சு தேடி பார்த்தோம்னா அந்த கருத்து புகாரில் இருக்காது,
இவங்க புரிஞ்சு கொண்ட வகையில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அப்படி எழுதி விட்ருவாங்க. அப்போ என்ன செய்கிறாருன்னு ஃபக்கத் வஜத்து வி தாலிக்கை, இது சம்பந்தமாக நானே பார்த்துருக்கிறேன். வஜத்துன்னா பெற்று பார்த்துருக்கிறேன். மாஃபீஹி பாது தஃபாவுத்தி, எதில் சில வித்தியாசங்கள் இருக்கிறதோ மின் ஹைசுல் மானா, கருத்தடிப்படையில் வித்தியாசம் இருக்கிறதோ அப்படிப்பட்ட ஹதீஸுகளையும் இந்த நூல்களில் நான் பார்த்துருக்கிறேன். பைஹக்கி பகவிங்கிற நூலில் போய் பார்த்தீங்கன்னா புகாரியில் இருக்குன்னு போட்டுருவாரா, வார்த்தையும் புகாரில் உள்ளபடி இருக்காது. கருத்தாட்சி இருக்குமான்னு கேட்டால் கருத்தும் கூட இருக்காது, கருத்துலேயும் சில வித்தியாசங்கள் இருக்கும், ஆனால் புகாரின்னு போட்டுருவார். அப்படிப்பட்ட நிலையெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். அது இது எதுக்கு சொல்ல வர்றாருன்னு கேட்டால், புகாரியில் இருக்குதுன்னு வேறு நூலில் எழுதுனாங்கன்னு சொன்னால் அப்படி நம்பிடாதீங்க. புகாரில் இருக்குன்னு எழுதக்கூடியவங்க அதனுடைய கருத்துக்களை அடிப்படையாக வைத்து வேறு வார்த்தையை போட்டு எழுதிவிட்டு புகாரின்றுவாங்க. இதை நம்பி நீங்கள் எப்படி என்ன செஞ்சிடக்கூடாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாதுங்கிறாரு. இதுக்கு என்ன மாதிரி முடிவு எடுக்கணுங்கிறதுக்கு இன்னும் தெளிவாக என்ன செய்கிறாருன்னு கேட்டால், எந்த வார்த்தையை கொண்டு இதை நீங்கள் மக்கள்கிட்ட பேசணும், அதாவது பைஹக்கியில் ஒரு செய்தியை போட்டுட்டு இது புகாரிலும் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் எப்படி மக்கள்கிட்ட சொல்லணும் என்பதை அடுத்த வரியில் அவர் என்ன செய்கிறாரு விளக்குறார். நம்ம அடுத்த வாரம் அதை பார்ப்போம்.